கொலைசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கொலைசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து வருகிறீர். பாடல் துதி வேலையிலே கர்த்தருடைய வசனம் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை தியானிக்கும்படி சொல்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து வேத வாக்கியங்களை விலக்கி போதிக்கும்படியாக ஜெபிக்க அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீரால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. முதலாவதாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். யோவான் சுவிசேஷம் 15:16 இயேசப்பா சொல்றாங்க, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வெகு சிலர். என்ற வேத வாக்கியத்தின்படி ஏசப்பா சுவிசேஷம் அறிவித்தாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஆனால் இயேசுவை தெரிந்து கொண்டவர்களோ சிலராய் இருந்தார்கள். ஏசப்பா அழைத்த எல்லோரும் ஏசப்பாவை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, ஏசப்பாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. ஏசப்பா நம்மை தெரிந்து கொண்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான் மீன் பிடிக்கிறவங்க, என்னை பின்பற்றி வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அவர்கள் எல்லோரும் படகையும் வலையையும் அந்த இடத்தில் போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதிலே 19வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும். நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த சபைக்கு கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. இயேசப்பா நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படியாக. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனை ஆராதனை செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் எல்லாரும் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறீங்க. இம்மட்டும் துதியின் மூலமாய், பாடலின் மூலமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15:18 வாசிக்கலாம். முந்தின வசனம். உலகம் உங்களை பகைத்தால், உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இயேசுவை இந்த உலகம் பகைத்தது. ஜீவனுக்கு போகிற பாதை மகா நெரிசலும் குறுகலுமாய் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசலோ மகா விஷாலமாய் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டவர்கள் அநேகர். ஏசப்பா சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டிய பாதை வழி குறுகலும் நெருகலுமாய் இருக்கிறது, குறுகின பாதையாய் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டவர்கள் சிலர். இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கைக்கொள்ள எளிமையானவன். பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்மை இழுக்கக்கூடியதாய் இருக்கிறது. பாறை அருகே விழுந்த விதைகள். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, வளர்ந்தது. ஆனால் முள் நெருக்கி போட்டபடியினால் மேலே வளர முடியவில்லை. இந்த முள் உலகத்தின் காரியங்களை குறிக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள், ஆசாபாசங்கள் நம்மை நெருக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவா நம்மை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, இயேசுவுக்குரியவர்கள். நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகள். அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். பரலோகத்திற்குரியவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரத்தில் குடியிருந்தார்கள். அவர்களுடைய ஆஸ்திகளை இந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு ஐஸ்வர்யவான்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரவாசிகளாய் இருந்தார்கள். ஏன்? இந்த உலகத்தின் வாழ்வு முடிந்து போகிறது.
பரலோக ராஜ்யமோ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகத்தை நாடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்திலே அதே யோவான் சுவிசேஷம் 17:16 வாசிக்கலாம். நான் உலகத்தான் அல்லாதது போல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தான். இயேசுவ சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இயேசு சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடி நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. அது என்னை பகைக்கிறது. உலகம் நம்மை பகைக்காது, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று இயேசு சாட்சி கொடுக்கிறபடியினால் அது நம்மை பகைக்கிறது. நாம் இந்த உலகத்தார் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். யுத்தங்களை குறித்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இஸ்ரேல் யூரான் யுத்தத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது உலக யுத்தம் ஏற்பட்டுவிடக் கூடாது. நாம் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதிலே வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏசப்பா சொல்றாங்க, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, நமக்கோ அது தேவ பலன். தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் பால் ஈர்க்கப்படாதிருங்கள். அவைகள் எல்லாம் காணல் நீர், அவைகள் நம்மை விட்டு கடந்து போகிறது. யோபு சொல்கிறார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டனா, கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டனா. குதிரை பிரயாணத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த குதிரைக்கு கண்ணுல 2 பக்கமும் மறைவாக திரை அமைத்திருப்பாங்க. ஏன்னா அது எப்பொழுது நேரா ஓடணும்.
இங்கிட்ட இங்கிட்ட திரும்பி பார்த்துச்சுன்னா எஜமானனை சாய்க்காட்டில் கீழே போட்டுரும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேராக செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நேராக செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சாத்தான் இயேசுவினிடத்தில் தோற்று போனான். நாமும் கூட சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவனுடைய உபாய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். தெளிந்த புத்தி, விழித்திருத்தல். தாவீது சொல்கிறார், நானோ நித்திரையாய் இருந்தேன், என் ஆத்துமாவோ விழித்திருந்தது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இதோ வாசல் அருகே வந்து விட்டார். வாசல் அருகே வந்து விட்டார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வருகை குறித்து கர்த்தர் தாமதியாதிராதபடி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவோ சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவோ பிதாவானவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சர்வ சுவிசேஷம் சர்வ பூமிக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நீங்கள் அமர்ந்திருந்தால் என்ன செய்வது? சுவிசேஷத்தை கையில் எடுங்கள். தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றுங்கள். எருசலேமிலே தேவ வசனம் விருத்தி அடைந்த போது சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. வேத வசனம் விருத்தி அடைந்த போது சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. ஆத்துமாக்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் ஏசப்பா சொல்றாங்க. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். உங்கள் எல்லாரை குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடன் அப்பம் புசிக்கிறவனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஏசப்பா சொல்றாங்க. தாவீதினுடைய வசனத்தை ஏசப்பா கொண்டு வர்றாங்க. சங்கீத புஸ்தகம் 41வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 41வது அதிகாரம் தாவீது சொல்கிறார். அதிலே வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிராண சிநேகிதனோ நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். தாவீதோடு மேஜையில் அமர்ந்து அப்பம் புசித்தவனும் தாவீதுக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 70-71 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. 12 சீஷர்களாகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அடுத்த வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் 12 சீஷர்களில் ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடி இயேசுவை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருக்கிறபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
12 சீஷர்களாகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அவன் யாரு? அவன்தான் யூதாஸ் காரியேத்து. 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியேத்து இயேசுபாவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்கு பிரதான ஆசாரியர்களிடத்தில் இயேசுவை காட்டி கொடுக்க ஒப்புக்கொண்டான். தன்னோடு மேஜையில் அமர்ந்து அப்பம் புசித்தவனும் தனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான். இயேசுபாவுடைய சீஷனாய் இருந்து அவருடைய அற்புதங்களை கண்டு அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டு அவன் என்ன செய்தான்? இயேசுவை காட்டி கொடுத்தான். ஒன்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாத்தான் புகை இடம் கொடாதிருங்கள். சாத்தான் புகை இடம் கொடாதிருங்கள். யூதாஸ்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை நாம் கருத்தாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவனுடைய உபாய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. தெரிந்தும் நாம் தவறு செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தெரிந்தும் நாம் தவறு செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இரண்டாவது குறிப்புக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் போதும் உருக்கமான இரக்கத்தையும் உருக்கமான இரக்கத்தையும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் அதிலே வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, தீர்க்கதரிசி காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக என்றார். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது இஸ்ரவேல் யுத்தத்தை கையில் எடுக்கிறவர்களை தொகையிட்டார். யோவாப்பிடத்தில் சொன்னார், தான் முதல் பெர்சபா வரைக்கும் போய் இஸ்ரவேலின் மறுமுனை தொடங்கி அதன் ஒரு முனை தொடங்கி மறுமுனை முடிகிற வட்டம் இஸ்ரவேல் தேசம் எங்க பிரயாணப்பட்டு போய் யுத்தம் பிடிக்கிறவர்களை, வாள் பிடிக்கிறவர்களை நீ என்ன செய்? தொகையிட்டு கொண்டு வா. இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்க கவனிக்கணும். அதே 2 சாமுவேல் 24:1 வாசியுங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது ஏவப்பட்டான். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். சாத்தானால் ஏவப்பட்டான். தாவீதுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். யோவாப் சொல்றாரு, தளபதி
தாவீதினுடைய தளபதி, கர்த்தருடைய சேனை என்னலாமா? தேவனிடத்தில் கேட்டால் வர்த்திக்க பண்ண மாட்டாரோ? ஆனா தாவீதுக்கு இது காதிலே விழல. சங்கரிக்கிற தூதன், நான் தானே பாவம் செய்தேன், ஆடுகள் என்ன செய்தது? நீர் ஜனங்களை விட்டுவிடும், என்னை தண்டியும், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையில் விழுவேனாக, மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய. சத்தமா சொல்லுங்க, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆமென். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம். இருபதாவது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை மட்டும். நம்முடைய சந்ததியை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவனுடைய சுதந்திரத்தை தேவனுடைய சபைக்கு நேராய் நடத்துவது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. ஒரு தலைமுறை இல்ல, 2 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, முதல்ல என்ன சொல்றார் கர்த்தர்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ, சத்தமா சொல்லுங்க, 1000 தலைமுறை மட்டும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி. ஆமென். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரத்தினராய் கடந்து வரலாம். அதிலே மரியாள் அன்னை இப்படி பாடுறாங்க. 1:50வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கு. முதலாவது சொன்னேன், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். 2வது லூக்கா அன்னை, லூக்கா புஸ்தகத்துல மரியாள் அன்னை இப்படி ஜெபம் பண்றாங்க. 1:50 அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சத்தமா சொல்லுங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு
தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 115, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 118:1, அவருடைய கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1 வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களா இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு இரக்கம் கிடைக்கும். லூக்கா அன்னை சொல்றாங்க, லூக்கா புத்தகத்துல மரியாள் அன்னை சொல்றாங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களா இருக்கணும். சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருடைய வழிகள் நடக்க வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரணம். நாம வழியை தேர்ந்தெடுத்து நடக்கக்கூடாது. தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே ஓட வேண்டும். தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே ஓட வேண்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். என்னை ஒரு பாதையிலே நடத்துவார், உங்களை ஒரு பாதையிலே நடத்துவார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. சங்கீதம் 51 சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் தாவீது அரசன் சொல்றாரு, 51 சங்கீதம், அதிலே வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஏவாள் மீறினாள், தேவனுடைய கட்டளையை மீறினாள். புசிக்க கூடாது என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை பறித்தால், புசித்தால், கணவனுக்கும் கொடுத்தாள். தேவனுடைய கட்டளையை மீறினார்கள், பாவம் செய்தார்கள். ஆடு சிங்கமும் ஒருமித்து மேயும், சிங்கம் வைக்கோலை திங்கும். என்னைக்கு ஏவாள் அந்த கனியை பறித்தாலோ, புசித்தாலோ, கணவனுக்கு கொடுத்தாலோ, அவனை பிரவேசித்தானோ, சிங்கம் ஆட்டு மேல பாஞ்சிருச்சு. ஆட்டோட இருந்து புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த சிங்கம் இப்ப அது என்ன செஞ்சிருச்சு? வெஜிடேரியனா இருந்தது நான் வெஜிடேரியனா மாறிடுச்சு. பாவம்.
அவர்களுக்குள் பாவம் பிரவேசித்தது. சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதம், அதிலே வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். என் இளவயதின் பாவங்களையும் தாவீது என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். இளவயதின் பாவங்களை மீறுதல்களையும் கர்த்தாவே நினையாமல் இரு. தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், அதை நாம் மீறக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். புலம்பல் புஸ்தகத்தினராய் கடந்து வரலாம். புலம்பல் புஸ்தகம் புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம். எரேமியா சொல்றாரு, 22வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ரெண்டு கரங்களை வேத்தம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன செய்யறாரு? இரக்கம் பாராட்டுகிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே இதுவரையில் ஐயா இதுவரை உம்மை முழு உள்ள முழு பலத்தோடு ஆராதனை ரெண்டு கரங்களை வேத்தலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சத்தமா சொல்லுங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ண, நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆரவாரம் பண்ணலாம், ஆரவாரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சங்கீத புத்தகம் 78வது சங்கீதம். ஆசாப் சொல்றாரு, 78வது சங்கீதம் 38வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவரோ அவர்களை அழிக்காமல் அவரோ இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் தமது கோபம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். கர்த்தரோ இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது கோபம் முழுவதை எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். முந்தின வசனம் 37வது வசனம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்க அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. கர்த்தரோ அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அநேக தரம் தம்முடைய கோபத்தை விலக்கிவிட்டார். தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் தமது கோபம் முழுவதை எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். இரக்கம், mercy. நாம் நிற்பதும் நெல் மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எவர்லாஸ்டிங் கிரேஸ். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சத்தமா சொல்லுங்க. அவருடைய இரக்கங்களுக்கு அவருடைய இரக்கங்களுக்கு அவருடைய இரக்கங்களுக்கு. நல்ல கையை தட்டி ஆரம்பம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்போஸ்தலன் பவுல் முன்னாடி எப்படி இருந்தாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? தூசிக்கிறவரு, கிறிஸ்தவர்களை என்ன செய்யறவரு? கொலை செய்யறவரு. தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவரு, கிறிஸ்தவங்களை கொலை செய்யறவரு. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். சும்மா கர்த்தர் அவருடைய பிள்ளைங்களை துன்பப்படுத்துறதை விட்டுற மாட்டார். எருசலேமிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். தமஸ்குவிலும் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர்களிடத்தின் நிருபங்களை எழுதி வாங்கி கொண்டு பிரயாணப்படுகையில் சடிதி வழியில் இயேசு சந்தித்தார். சவுலே, சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரம். அறியாமல் அப்படி செய்தேன். தேவனுடைய பிள்ளைகள் அறியாமையின் காலத்தை தேவன் கண்டும் காணாதவராய் இருந்தார். அறிந்து செஞ்சேனா அநேக அடி. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னது? அறிஞ்சும் செஞ்சேனா அநேக அடி. அப்போஸ்தலன் பவுல் அறியாம செஞ்சாரு. அதுக்கே ஏசப்பா சும்மா இருக்கல. ஏன் என்னை துன்பப்படுத்துற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அனனியாவின் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார். சவுல் பவுலாய் மாறினார். உடனே தேவனுடைய ஆலயத்தில் கிறிஸ்து தேவன் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Praise the Lord. Hallelujah. 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 நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக. Glory to God.
நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to God. Hallelujah. 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 Oh, praise the Lord. Hallelujah. நல்லா கையை தட்டி ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். எலியா அவர் இறங்கிடும். அசைவாடும் அனலாம் எங்கள் அக்கினி. அசைவாடும் 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 நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகள். நான் ஒருவன் மாத்திரம் நான் ஜெபிக்க ஜெபிக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க நெருப்பாய் இறங்கிடுவான் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவான். ஆ ஆ ஆ அசைவாடும் 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 எலியாவின் தேவனே எலியாவின் தேவனே அசைவாடும் அசைவாடும் ஒருவன் மாத்திரம்
நல்ல கையை தட்டி ஆமென். Glory. Hallelujah. 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 நாம் எல்லாரும் திரும்ப இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள போகிறோம்.